எம்ஹெச் ரியல் சதீஷ் பேசுகிறேன். நான் பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்டுங்க. ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூர் டோல்கேட் நியர்பையில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது போரூர் டோல்கேட்டு. இதுலேருந்து அரௌண்ட் ஒரு 250 to 300 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகுது. நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை போரூர் கார்டனில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவிலேயே உங்களுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ பார்க்கு ஒட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 feet ரோடு. இதில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. மண் அடிச்சு நீங்கள் ஹைட்டு ரோடு அளவுக்கு ஏற்ற வேண்டியிருக்கும். ப்ராப்பர்ட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33x74. டோட்டலாக ஒரு 2452 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் இருக்குது. அதாவது ஒரு கிரவுண்டே லேண்ட் இதில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஈஸி அக்சஸ் டு பைபாஸ் ரோடுங்க. அதாவது உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே போரூர் டோல்கேட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து அவுட்டரில் போகணும், ஒரு வீக்கெண்டில் உள்ள அக்கேஷன்லேயே நீங்கள் வெளியில் போகணும், ஈஸியாக நீங்கள் ரோடு அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது பெங்களூர், திருச்சி, மதுரை போகிறவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போய் பைபாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ரிங் ரோடு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான கனெக்ட் ஆகிற ஒரு ஏரியா தாங்க இது. அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஹாஸ்பிட்டலு நியர்பை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல், வானகரம் அந்த ஹாஸ்பிட்டல், அதே போல் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல், போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், அதுபோல் மியாட் ஹாஸ்பிட்டல். இங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா இல்லை ஸ்டாஃபுங்க யாராக இருக்காங்க, எங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராட் பார்த்துன்னு இருக்கிறோம், ஒரு டீசென்ட் லொக்காலிட்டி நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஆப்டாக இருக்குங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இமீடியட்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடியேறினாலும் குடியேறலாங்க. அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சைடில் வென்டிலேஷன் எப்பயுமே இருக்குங்க. ஸோ இந்த பக்கம் எப்பயுமே பில்டப் ஆகாது. ஸோ பில்டப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த சைடில் உங்களுக்கு எப்பயுமே வென்டிலேஷன் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஒரு வென்டிலேஷன் ஆப்டாக இருக்கணும், ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, நாய்ஸ் பொல்யூஷன் கூடாது, ஒரு காமான ஏரியாவில் ஒரு டீசென்ட் லொக்காலிட்டியில் வேணுன்றவங்க இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு ஆப்டான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு CMDA அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.36 crores சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறாங்க, மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசென்ட் ரேட்டில் சேல் பண்ணி தரணும்னா எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசென்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.36 crores சொல்கிறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். ப்ராப்பர்ட்டி தப்புறாங்க, மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரியும், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஒரு டீசென்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.